ஜெய் சாயிராம். வாழ்க்கையில் தேவையற்றதையெல்லாம் எண்ணி எண்ணி கண் கலங்காமல் தைரியமாக இருக்கலாம். தேவையானதை மட்டும் எண்ணி கனவு காண கற்றுக்கொள்ளலாம். ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே பல விதமான வெற்றிகள் உனக்காகவே காத்து கொண்டிருக்கிறது. நீ உயர்வடைய அத்தனை முயற்சிகளையும் எடுத்து விட்டாய் என் பிரியமே. இனி எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழ நான் அத்தனை வழிகளையும் ஏற்படுத்தி விட்டேன். உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க உன்னால் மட்டும்தான் முடியும். உன்னால் மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு நாளும் உனக்கான புதிய நாளாக எண்ணிக்கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு நாளையும் புதியதாகவே துவங்கு. ஆம் என் பிரியமே, உன்னுடைய கடந்த காலம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கூட நீ மீண்டும் முதலிலிருந்தே துவங்கலாம். மீண்டும் மீண்டும் செய்யப்படும் முயற்சிகள் ஒருபோதும் தோல்வியில் முடிவதே கிடையாது. சாமர்த்தியம் இருந்தால் எதையுமே சமாளிக்கலாம் தான் பிள்ளையே. ஆனால் தைரியம் இருந்தால் யாரும் எப்படி வேண்டுமானாலும் சாதித்து காட்டலாம். அந்த தைரியம் உன்னிடத்தில் அதிகமாகவே இருக்கிறது. நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம் நீ. உனக்கான மனமும் உனக்கான தைரியமும் எவ்வளவு அருமையாக இருக்கும் என்று உன்னை விட உன் அப்பாவிற்கு நன்றாகவே தெரியும். எதிர்காலத்தில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று யோசித்து யோசித்து தயங்கி நின்று கொண்டே இருக்காதே. தயங்காதே எதற்காகவும். என்ன நடந்தாலும் சமாளித்து விடலாம் என்று முயற்சியோடு முன்னோக்கி சென்று கொண்டே இரு. வலிகளும் அவமானங்களும் வந்தால் சோர்ந்து விடாதே என் பிரியமே. சோர்வடைந்து விடாதே. வாழ்க்கை என்பது மிக மிக சுவாரஸ்யமானது. இன்று நீ அனுபவிக்கும் மிக பெரும் வலிகளே நாளை உன்னுடைய மிக பெரும் பலமாக மாறும் என்பதுதான் நிச்சயமான உண்மை. உனக்கு தேவையான எல்லா வலிமையும் எல்லா உதவியும் உனக்குள்தான் இருக்கிறது. அதை வெளியில் வேறு யாரிடமோ தேடி ஏமாந்து நிற்காதே. இல்லை என்று மட்டும் ஒருபோதும் சொல்ல நினைக்காதே என் பிரியமே. முடியாது என்று ஒருபோதும் யோசிக்கவும் யோசிக்காதே. நீ வரம்பே இல்லாத வலிமையை பெற்றிருக்கிறாய் என்பதை புரிந்து கொள். வரமே இல்லாத வலிமையை பெற்றிருக்கிறாய். உன்னை குறை சொல்பவர்களை எப்பொழுதுமே நொந்து கொள்ளாதே. வெற்றிகள் உனக்காகவே காத்திருக்கிறது. உனக்கான குறைகள் சொல்பவர்களுக்கு எப்பொழுதுமே நன்றியை சொல்லிக்கொண்டே இரு. நன்றி சொல்லிக்கொண்டே இரு. செதுக்கிக் கொள்வதற்கு உன்னை குறை சொல்பவர்கள்தான் உனக்கான ஒளியை கொடுக்கிறார்கள் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உன்னுடைய வாழ்க்கையில் பின்னோக்கி பார்த்து நீ கடந்து வந்த பாதையை பார்த்து உன்னுடைய அனுபவத்தை வளர்த்துக்கொள். முன்னோக்கி பார்த்து உன்னுடைய நம்பிக்கையை வளர்த்துக்கொள். ஆம் என் பிரியமே, எது நடந்தாலும் நம்பிக்கையை மட்டும் விட்டு விடாதே. நீ சுமக்கின்ற நம்பிக்கைதான் நீ கீழே விழும் பொழுது உன்னை சுமக்கும் என்பதை மட்டும் எந்த நொடியும் மறந்து விடாதே. உன்னுடைய தேடலை கொஞ்சம் குறைத்துக்கொள் என் பிரியமே. நிறையவே நிம்மதியாக வாழலாம். எதிர்பார்ப்பை குறைத்து கொண்டால் போதும். நிறையவே மகிழ்ச்சியாக வாழலாம். அதீத பேச்சை நிறுத்தி கொண்டால் போதும். எப்பொழுதும் எல்லோராலும் தேடப்படுவாய். எது நடந்தாலும் ஏற்றுக்கொண்டு கடந்து சென்று விடு என் பிரியமே. எது நடந்தாலும் ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் நடக்கிறது என்பதை மட்டும் மறந்து விடாதே. நடப்பது அனைத்திற்குமே ஒரு காரண காரியம் இருக்கத்தான் செய்கிறது. துன்பத்தையும் துயரத்தையும் சகித்து கொள்வதை விட சகித்து கொண்டு வாழ்வதை விட வாழ்க்கையில் பெரிய அனுபவம் வேறு எதுவுமே கிடையாது என் பிரியமே. அனைத்து இடங்களிலும் சகித்து கொண்டே நீ சென்றால்
உனக்கான மரியாதை கூட சில சமயம் கிடைக்காமலேயே போய்விடும். எனவே பேச வேண்டிய இடத்தில் கட்டாயமாக பேசப் பழகு. பேச வேண்டிய இடத்தில் கட்டாயமாக பேசப் பழகு. மௌனமாக இருக்க வேண்டிய இடத்தில் கட்டாயமாக மௌனமாகவே இருந்துவிடு. உனக்கு துணையாக எது நடந்தாலும் உன்னப்பா உன்னோடு நான் இருக்கும் பொழுது எதற்குமே நீ பயப்படவோ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை என் பிரியமே. நான் தான் உன்னோடு எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிறேனே, பின் எதற்காக பயப்படுகிறாய்? நீ எதற்குமே கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. எதுவுமே தாமதமாகிவிடவில்லை. இப்பொழுது துவங்கினால் கூட, இப்பொழுது ஆரம்பித்தால் கூட, நீ இப்பொழுது இருக்கும் இடத்திலிருந்து ஆரம்பித்தால் கூட இன்னும் எவ்வளவோ உயரங்களுக்கு உன்னால் செல்ல முடியும். பல சிகரங்களையும் உன்னால் தொட்டுவிட முடியும். தன்னம்பிக்கையோடு கூடிய முயற்சி மட்டும்தான் உனக்கு இப்பொழுது தேவை என் பிரியமே. அதுதான் தேவை. என் அன்பு பிரியமே, முடியாது என்று நினைப்பவர்கள் எப்பொழுதுமே வெற்றி பெறவே முடியாது. முடியும் என்று நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு பாடுபடுபவர்கள் மற்றவர்கள் தவறவிட்ட வெற்றியையும் சேர்ந்து பெற்றுக்கொள்வார்கள். ஆம் என் பிரியமே, தவறவிட்ட வெற்றியையும் சேர்ந்து பெறுவார்கள் என்பதுதான் உண்மையிலும் உண்மை. உன்னுடைய திறமையான மனிதராக மாற்றிவிட வேண்டும் என் பிரியமே. செயல்கள்தான் உன்னை சிறந்தவர்களாக மாற்றும். செயல் ஒன்றுதான் இந்த உலகின் மிக சிறந்த சொல் என்பதை மட்டும் மறந்து விடாதே. சிந்தித்து கொண்டே இருக்காமல், யோசனை செய்து கொண்டே இருக்காமல், முழுவதுமாக செயலில் இறங்கத் துவங்கு. நிச்சயமாக நீ முடிக்க வேண்டிய அனைத்தையுமே முடிக்கக்கூடிய ஆற்றல் உனக்கு தானாகவே வரும். எப்பொழுதுமே காரியத்தை தள்ளி போட நினைக்காதே. நீ செய்யாமல் தவறவிடும் காரியங்கள், நீ தள்ளி போடும் காரியங்கள் எப்பொழுதுமே உனக்கு சுமையை தான் அதிகரிக்கும். உனக்கு மட்டும் ஏன் இத்தனை சுமைகள் என்று எப்பொழுதெல்லாம் உனக்கு தோன்றுகிறதோ அப்பொழுது ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் என் பிரியமே. உன்னால் சுமக்க முடியாத சுமைகள் உன்மீது ஒருபோதும் சுமத்தப்படுவதே இல்லை என்பதுதான் நிச்சயமான உண்மை. எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு எதிர்கொள்ள கற்றுக்கொள். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையோடு இருக்க கற்றுக்கொள். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை இழந்து விடாமல் அதை எதிர்கொள்ள கற்றுக்கொள். எதிர்மறையான சூழ்நிலையை நீ எப்படி எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்துதான், அதை பொறுத்துதான் உன்னுடைய வெற்றிகள் தீர்மானிக்கப்படுகிறது என்பதை புரிந்து கொள். தோல்வி அடைந்து விட்டாலும் துவண்டு விடாதே என் பிரியமே. உன்னுடைய பாதி வெற்றியை நீ அடைந்து விட்டாய் என்பதை நீ பெறுகின்ற தோல்விகளே உறுதி செய்கின்றது என்பதை மறந்து விடாதே. அழிவுக்கு 1000 வழிகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் உயர்வடைய ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. அதுதான் உழைப்பு. எந்த பலனையும் எதிர்பாராமல் உழைப்பதற்கு உன்னை நீயே தயார் செய்த கற்றுக்கொள். அப்பொழுது தேவையான அனைத்து பலன்களையும் அனைத்து ஆற்றல்களையும் தானாகவே நீ பெற்றுக்கொள்வாய். வழியில் எந்த தடங்கல்கள் வந்தாலும் எதிர்கொள்ள கற்றுக்கொள். பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்ள கற்றுக்கொள். உனக்கு வரும் பிரச்சனைகளை நீ சந்திக்க பயந்து கொண்டே இருந்தால் சோர்ந்து விடுவாய் என் பிரியமே. அந்த சோர்வே உன்னுடைய வாழ்வில் இன்னும் புதிய பிரச்சனைகளை கொண்டு வந்துவிடும் என்பதை புரிந்து கொள். உனது வாழ்க்கையை நகர்த்தி செல்லும் உந்து சக்திகள்தான் அந்த நம்பிக்கை. ஆம் என் பிரியமே, ஒரு இலக்கை அடைவதற்கு எந்த அளவிற்கு உறுதியாக நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்கிறாயோ அந்த அளவிற்கு விரைவாக அதை அடைவதற்கான வழிகளும் தானாகவே பிறக்கும். வழிகள் இல்லை என்று நினைத்து உன்னுடைய முயற்சியை மட்டும் எப்பொழுதும் நிறுத்திவிடாதே என் பிரியமே.
எப்பொழுதுமே நிறுத்திவிடாதே. கனவு மட்டுமே கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவு மட்டுமே கண்டு கொண்டிருப்பது வெறும் கனவாகத்தான் இருக்கும். கனவோடு இணைந்து பயணம் செய்வது மட்டும்தான் நிஜத்தை அடைய வழிவகுக்கும் என்றியமே. ஒரு நாள் விடியும் என்று காத்திருக்காமல் இன்றே அனைத்தும் முடியும் என்று தன்னம்பிக்கையோடு முயற்சி செய். நீ எட்டாத உயரத்தையும் மிக சுலபமாக எட்டி பிடிக்கலாம். உன்னுடைய நிழலாக நான் இருப்பேன். உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான். உன்னுடைய பிரச்சனைதான் என்ன? உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். எதை பற்றியும் கலங்காதே, கலங்க நினைக்காதே. ஒன்றை நன்றாக புரிந்து கொள். அணையப் போகிற விளக்குதான் பிரகாசமாக ஒளிக்கும். மிக மிக பிரகாசமாகவே எரியும். நீ செய்த பாவங்கள், நீ செய்த நல்லதுகள், நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தும் நான் அறிவேன். இந்த பிறவியில் நீ எப்படி செயல்படுவாய், இனிவரும் பிறவியில் எப்படி இருப்பாய் என்பதையும் நான் அறிவேன். நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். உன்னை பாதுகாக்க உன் கூடவே நிழலாக நான் எப்பொழுதும் இருப்பேன். என்னை தாயாக தகப்பனாக நம்பி என்னிடம் முழுமையாக சரணடைந்துவிட்ட என் பிள்ளையை நான் விட்டுவிடுவேனா என்ன? நீ படும் வேதனையை பார்க்க முடியாமல் தான் நானும் கவலையோடு இருக்கிறேன். ஒவ்வொரு நொடி பொழுதும் உன்னை நான் தேற்றிக் கொண்டே இருக்கிறேன். மனதை தேற்றிக்கொள். கர்மத்தின் தீவிரத்தை இதுவரை நான் உன்னிடம் அனுமதித்தேன். இனி அது நடக்கவே நடக்காது. என் அனுமதியில்லாமல் எதுவுமே உன்னை நெருங்கவும் முடியாது, நடக்கவும் நான் விடமாட்டேன். நீ சந்தோஷமாக இரு. துக்கத்தை விட்டுவிட்டு எது வந்தாலும் ஒரு நாள் முடியப் போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள். நான் இருக்கிறேன் உன்னோடு. நிச்சயமாக உன்னை கலங்க விடமாட்டேன். எப்பொழுதும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் உனக்கான வழியை நான் அமைத்து விடுவேன். எதுவுமே சாயப்பாவால் சாத்தியம் என்று என்னை நீ நம்பி இருக்கும் பொழுது நான் எப்படி உனக்கு வழிகாட்டாமல் இருப்பேன்? என் பார்வை எப்பொழுதும் உன் மீதுதான் இருக்கிறது. நீ மற்றவர்களுக்காக என்னிடம் பிரார்த்தனை செய்ததையும் நான் நிறைவேற்றி இருக்கும் பொழுது என் பிள்ளையின் தேவையை நானே பூர்த்தி செய்வேன் என்று உனக்கு உறுதி செய்கிறேன், வாக்கு அளிக்கிறேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். நீ வெளியே செல்லும் முன்பாக உனக்கு முன்பாக நானே சென்று உன் வேலையை அனைத்தையும் சர்வ நிச்சயமாக வெற்றிகரமாக முடித்து வைப்பேன். உன்னுடைய நிழலாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய அசைவுகள் வைத்தே உன்னை அறிந்து கொள்பவன் நான் இருக்கும் பொழுது உனக்கு பயமே வேண்டாம். உன்னுடையது என்ன என்பது எனக்கு நன்றாகவே தெரியும். நீ எதை பற்றும் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு. உன் சாயப்பா எப்பொழுதும் உன் அருகிலேயே இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு. வாழ்வில் எதையெல்லாம் நீ நிரந்தரம் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாத பொய்கள் என்பதை புரிந்து கொள்ளவே உனக்கான சோதனைகள் தரப்பட்டது. யாரை நம்பி உன் உடைமைகளை மற்றவர்களுக்கு நீ கொடுத்தாயோ அவர்கள் உன்னை ஏமாற்றிவிட்டார்களே என்று வருத்தப்படாதே. அவர்களை மனம் திருந்தி அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து கொடுக்கும்படி நான் வழிவகை செய்வேன். பொருளையும் நம்பிக்கையையும் நீ எப்பொழுதும் இழந்து விடாதே. அவமானம் நிறையவே பட்டுவிட்டாய். அந்த கெட்ட காலங்களை நினைத்து கூட பார்க்க வேண்டாம். அவையெல்லாம் பஞ்சு மெத்தையில் உனக்காக வைக்கப்பட்ட பெரிய முட்கள்தான். அது குத்ததான் செய்யும். அதற்கான வழியும் நீ அனுபவித்துதான் ஆக வேண்டும். என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே நான் கஷ்டத்தை அனுபவித்தேனே தவிர நீ மனவேதனைப்பட வேண்டும், துன்பப்பட வேண்டும் என்று நான் எதையுமே அனுமதித்ததே இல்லை. நான் உனக்கு எப்பொழுதும் உன் தாயாக தகப்பனாக அனைத்துமாக இருந்து உன்னை எப்பொழுதும் நான் பார்த்து கொள்வேன். எல்லா சுமைகளையும் என்னிடம் தந்துவிடு. தைரியமாக போய்கொண்டே இரு. வருத்தத்தை விட்டு பொறுமையாக உனக்கான இலக்கை நோக்கி போய்கொண்டே இரு.
உனக்கு துணையாக நான் என்றும் எங்கும் இருப்பேன். நீ நடக்கும் பாதையில் முட்கள் இருந்தால் நானே முன் சென்று முன்பாகவே களைந்து விடுவேன். தொடர் முயற்சி உன் வாழ்வில் நிச்சயமாக நீ நினைத்ததை எல்லாமே உனக்கு நிறைவேற்றித் தரும். குழந்தையே, எப்பொழுதும் முயற்சியை விதைத்து கொண்டே இரு. முளைத்தால் அது மரமாகிவிடும், இல்லையேல் அது உரமாகிவிடும் மற்றொரு மரத்திற்கு. அதிர்ஷ்டம் வேண்டுமானால் பல நேரங்களில் உன் விரலை பிடிக்க மறுத்துவிடலாம். ஆனால் எப்பொழுதும், எந்த நேரமும், எந்த நொடியும் உன் முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே. நிச்சயமாக அந்த அதிர்ஷ்டமே, உன் விரல் பிடிக்க குழம்பிய அந்த அதிர்ஷ்டமே உன்னை திரும்பி நின்று பார்க்கும். நீ செய்யும் ஒவ்வொரு சாதனையும், ஒவ்வொரு செயலும் முயற்சி என்ற ஒற்றை செயலிலேயே தொடங்கவிருக்கிறது. எனவே என் பிரியமே, வாழ்க்கையில் முயற்சி தவறிப் போகலாம். ஆனால் முயற்சிக்க நீ எப்பொழுதுமே தவறவே கூடாது. விதைக்கு தெரியாது தான் மரமாகப் போகிறோம் என்று, காய்க்கு தெரிவதில்லை தாம் கனியாகப் போகிறோம் என்று, பூவிற்கு தெரிவதில்லை மலராகப் போகிறோம் என்று, நூலிற்கு தெரியவில்லை நாம் தான் ஆடைய ஆகப் போகிறோம் என்று, கல்லிற்கு தெரியவில்லை நாம் தான் சிற்பமாகப் போகிறோம் என்று. ஆனால் ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் கண்மணியே, தோல்வியில் வெற்றி உண்டு. தோல்விக்கு தெரியாது அதற்கு பின் வெற்றி உண்டென்று. எனவே என் கண்மணியே, முயற்சி செய்து கொண்டே இரு. அதற்கான பயிற்சியையும் செய்து கொண்டே இரு. உனக்கான வெற்றி நிச்சயமாக உன்னை வந்து தழுவும். குழந்தையே, முடியும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. எப்பொழுதும் மனதை தளர்ந்து விடாதே. உன்னால் முடியும் வரை முயற்சி செய்து கொண்டு இரு நான் சொல்லவில்லை. நீ நினைத்ததை நீ முடிக்கும் வரை முயற்சி செய்து கொண்டே இரு. முடியாதது என்று உனக்கு எதுவுமே இல்லை குழந்தையே. நீ சாதிக்க பிறந்தவர்தானே. அதே போல எந்த நிலைமையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்தே விடாதே. நீ உன்னுடைய கடமைகளை செய்து கொண்டே இரு. உன்னுடைய எதிர்பார்ப்புகளை அதிகமாக குறைத்துக்கொள். உனக்கு தேவையானது நிச்சயமாக உன்னை வந்து சேர்ந்தே தீரும். வாழ்க்கையில் தோல்வி, அவமானம், துன்பங்கள் இவற்றையெல்லாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டுமே தவிர அந்த நினைவுகளையே எப்பொழுதும் மூழ்கி இருக்கக்கூடாது. எது நடந்தாலும் பயப்படாதே, கலங்காதே. உன் தடைகளையும் உனக்கு வரும் சறுக்கல்களையும் மாற்றி அமைக்கவே உன் சாயப்பா உன்னுள்ளேயே இருந்து கொண்டிருக்கும் பொழுது, உன் அருகிலேயே உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொண்டே இருக்கும் பொழுது, வீணாக பயமும் கலக்கமும் உன் மனதில் ஏன் வருகிறது என் பிள்ளையே? எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு. உன்மேல் நம்பிக்கையாக இரு. உன் வாழ்வில் மேல் நம்பிக்கையாக இரு. உன் சாயப்பா மேல் முழு நம்பிக்கையாக இரு. இந்த மொத்த உலகமும் முடியாது என்று சொல்லும் பொழுது, ஒருவேளை முடிந்தால் நன்றாக இருக்குமே என்று மெல்லியதாக உனக்குள் ஒரு குரல் கேட்கும். அதுதான் நம்பிக்கையின் குரல். அந்த குரலின் பேச்சை கேட்டு உன் பயணத்தை தொடரு. நிச்சயமாக நீ வாழ்வில் அனைத்தையும் முடித்து காட்டலாம். எவ்வளவு பெரிய மலையாக இருந்தாலும் ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்துக்கொண்டே இருந்தால் நிச்சயமாக உச்சியை அடைய முடியும். எனவே என் குழந்தையே, நகர்ந்து கொண்டே இரு. அடியை எடுத்து வைத்து கொண்டே இரு. முயற்சி செய்து கொண்டே இரு. போராடி கொண்டே இரு. மறந்தும் கூட ஒரு அடி திரும்பி எடுத்து வைக்கும் எண்ணத்தை கைவிட்டுவிடு. எதை தொடங்கினாலும் நம்பிக்கையோடு தொடங்க பழகு. நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டுமே வெற்றி கனியை நிச்சயமாக ருசிக்க முடியும். எப்பொழுதும் நம்பிக்கையை கைவிட்டு விடாதே. நீ சுமக்கின்ற அந்த நம்பிக்கையை நீ எப்போதாவது கீழே விழும் பொழுது அந்த நம்பிக்கை உன்னை சுமக்க செய்யும். எனவே நம்பிக்கையோடு இரு, தைரியமாக இரு, முயற்சி செய்து கொண்டே இரு, விடாமுயற்சி செய்து கொண்டே இரு. நிச்சயமாக ஒரு நாள், இன்றல்ல என்றாவது ஒரு நாள் உன் வாழ்வு உன் வசமாகும். ஒரு கதவு மூடப்பட்டால் அதைவிட சிறந்த வழி ஏதோ ஒன்று உனக்காகவே காத்திருக்கிறது என்பதை எப்பொழுதும் எந்நேரமும் நினைவில் வைத்துக்கொண்டு செயல்படு.
உன் வாழ்வு நீ நினைத்தபடியே மாறும். இன்று அதற்கான அறிகுறி உனக்கு நிச்சயமாக தென்படும். திடீர் திருப்பம் உன் வாழ்வில் நிகழும். நான் ஏன் இதை மீண்டும் மீண்டும் உனக்கு வலியுறுத்திக் கொண்டிருக்கிறேன் என்றால், உன்னுடைய மனபாரம், மனவேதனை, மனக்குமுறல் எல்லாம் சேர்ந்து உன்னை தடுமாற வைக்கிறது. அந்த தடுமாற்றம் உனக்கு உன் மனதிற்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது. அந்த பயமே உன் முகத்தில் ஒரு இறுக்கத்தை கொடுக்கிறது. பார்ப்பவர்களுக்கு உன்னை ஒரு நோயாளி போக காட்சியளிக்கிறது. கவலைப்படாதே, முடிந்தது முடிந்தவையாகவே இருக்கட்டும், நிகழப்போவது நிகழவாகவே இருக்கட்டும். இனி வருவது எல்லாம் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. உன் எண்ணம் போல் உன் வாழ்வும் நல்ல விதமாகவே அமையும். நீ நினைக்காத இடத்திலிருந்து உனக்கு ஒரு உதவி நிச்சயமாக கிடைக்கும். மனதிற்குள் நம்பிக்கை இல்லாமல் உன் மனதிற்கு எது காயப்படுத்தும் செயல்களோ, காயப்படுத்தும் எண்ணங்களோ, அதை மட்டுமே தேர்ந்தெடுத்து அதை மீண்டும் மீண்டும் உன் மனதில் சிந்தித்துக் கொண்டே இருக்கிறாய் என்பது எனக்கு சுத்தமாக புரியவில்லை என் கண்மணியே. ஏன் உன் மனதை நீயே போட்டு இவ்வளவு காயப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? நீ காயப்படுவது மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் ஏன் இவ்வளவு வேதனைக்கு உள்ளாக்குகிறாய்? நான் அடிக்கடி உனக்கு கூறுவது, எதற்குமே வருந்தாதே, கலங்காதே. எது நடந்தாலும் தைரியமாக எதிர்த்து நின்று உன் நியாயமான கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறாமல் போவதற்கு என்றுமே சாத்தியமே இல்லை. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது, நான் உன்னுள்ளேயே இருக்கும் பொழுது, என் பொக்கிஷமான கண்மணிக்கு நல்லது நிகழ்த்தாமல் வேறு யாருக்கு நிகழ்த்தப் போகிறேன் உன் சாயினா? நிம்மதி, சந்தோஷம், வெற்றி என்று எல்லாமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கிவிட்டது. அதற்கான அறிகுறி இன்றே உனக்கு தெரியும் பார். ஒவ்வொரு வினாடியும் நான் உன்னுள் தான் இருக்கிறேன். நீ தனியாக நடப்பது போல், தனியாக வாழ்க்கையில் பயணிப்பதைப் போல் நினைக்கிறாயா? அப்படி நினைத்தால் சற்று திரும்பிப் பார். நாலா பக்கமும் உன் அப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டிருப்பேன். உன் தாயாக, தகப்பனாக, உன் தோழனாக, சகோதரனாக, உற்றார் உறவினராக அனைத்துமாக நின்று உன் சாயப்பா உன் அருகிலேயே வந்து கொண்டே இருப்பேன் என்பதை மறந்தும் விடாதே. புரிந்து கொள்ள மறந்தும் விடாதே. உன் பாதையே என்னால் வடிவமைக்கப்பட்ட போது அதில் நீ வெற்றியடைவதற்கான வழியை நான் தவறாக தேர்வு செய்து விடுவேனா? நிச்சயமாக மாட்டேன். உனக்கு சரியான பாதையை கொடுத்து அந்த சரியான பாதை நல்ல விதமாக செயல்படுத்தவே நான் விரும்புவேன் குழந்தையே. அப்பாவின் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை. விஸ்வரூப வெற்றியை எட்டப் போகிறாய். ராஜபோக வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகிறாய். அந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம், மகிழ்ச்சி, நிம்மதம் என்றுமே நிலைத்திருக்கும்படி உன் சாயப்பா செய்வேன். சர்வ ஆத்மா சுத்தமானவர்கள் பாக்கியசாலிகளே. நீ என்னுடைய பாக்கியசாலிதான் குழந்தையே. விரைவில் உன் ஆத்மாவையும் சுத்தம் செய்து உன்னை மகிழ்ச்சியான பாதையில் வரவழைப்பேன். கயிறு கட்டி எப்படி புறாவை இழுப்பார்களோ அதே போல நான் உன்னை இழுத்திருக்கிறேன் என் பக்கம். உனக்கு நல்லது நடக்க, உன்னை உனக்கே புரிய வைக்க, உன் வாழ்க்கையை எப்படி என்பதை உனக்கு உணர்த்த, வாழ்க்கையில் எப்படி செயலாற்ற வேண்டும் என்பதை புரிய, அனைத்திற்குமாக நான் உன்னை என் பக்கம் இழுத்திருக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் நடப்பது அனைத்தும் நன்மையாகவே நிகழும். நிரந்தர நன்மையாகவே இருக்கப் போகிறது. எனவே எது நடந்தாலும், வானமே இடிந்து உன் தலையில் விழும் சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக செயல்படு. நான் உன் அருகில் இருக்கும் பொழுது எந்த தவறும் உன்னை நெருங்கவும் விடமாட்டேன். உன்னை துன்புறுத்தவும் நான் அனுமதிக்க மாட்டேன். அறிவு என்பது தினமும் எதையாவது கற்றுக்கொண்டே இருப்பது. ஞானம் என்பது நமக்கு வேண்டுவதை, வேண்டியதை கைவிடுவது. வேண்டுமென்றே வந்து உன் வழியில் குறுக்கிடுபவர்களை அவர்கள் வழியிலேயே விட்டுவிடு. வீணாக அவர்களிடம் போய் வம்பிழுக்காதே. வீணாக உன் வார்த்தைகளை விட்டு விடாதே. உன்னை காயப்படுத்த வேண்டும் என்ற நோக்கிலேயே அவர்கள் உன் பக்கம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு சற்று நிதானமாக இருந்து
அவர்களிடம் எதுவுமே பேசாமல் ஒரே ஒரு புன்னகையை மட்டும் சிந்திவிட்டு அவர்களிடம் விட்டு தள்ளி வந்துவிடு. இதுவே அவர்களுக்கு நீ செய்யும் உபாயமாகவும் இருக்கும். நீ அதில் அப்பொழுதுதான் ஜெயிப்பதாகவே அர்த்தம் ஏற்படும்.